ரேஷன் கார்டு எல்லாமே ரத்தாக போதா, உடனடியா இதை பண்ணுங்கன்னு மத்திய அரசு ஒரு அறிவுறுத்தலை விடுத்திருக்காங்களா? வாங்க என்ன ஆச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ரேஷன் கார்டுக்கு இப்ப ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இனி 28ஆம் தேதி வரைக்கும் தான் கடைசி நாள். இந்த கடைசி நாளுக்குள்ள இந்த ஒரு சில விஷயங்களை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலி ரேஷன் அட்டைகளை களை எடுக்கிற முயற்சியில மத்திய அரசு இப்ப இறங்கி இருக்காங்க. இந்த நிலையில பயனாளர்கள் அதாவது தங்களுடைய ரேஷன் அட்டைகளுக்கு KYC முடிக்கணும் அப்படின்னு மத்திய அரசு அறிவுறுத்தி இருந்தாங்க. பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ள தங்களுடைய ரேஷன் அட்டைகளோட KYC இனை கண்டிப்பா பயனாளர்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதுல 70 லட்சம் பயனாளர்களுடைய ரேஷன் அட்டைகள் ரத்தாக வாய்ப்பு இருப்பதா தகவல்கள் வெளியாகிருக்கு. ரேஷன் அட்டைகள் ரத்தானதுக்கு அப்புறமா ரேஷன் கடைகள்ல வழங்கப்படுற அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் போன்ற பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த KYC முடிக்க 2 எளிய வழி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பயோமெட்ரிக் அங்கீகாரம் மூலமா ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களுடைய ரேஷன் அட்டைகளுக்கு KYC அப்டேட் பண்ணிக்கலாம். ரேஷன் அட்டைதாரர்களுடைய செல்போன்ல வரக்கூடிய ஒரு முறை கடவுச்சொல் அதாவது OTP-யை பயன்படுத்தி எளிமையான முறையில் KYC முடிக்கலாம் அப்படின்னு மத்திய அரசு தரப்புல இருந்து இந்த விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. இந்த அப்டேட் கண்டிப்பா எல்லாருமே பண்ணணும். பிப்ரவரி 28 வரைக்கும் தான் டைம் கொடுத்திருக்காங்க. இல்லைன்னா அதுக்கப்புறம் நிறைய ரேஷன் கார்டுகள் ரத்தாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பத்திரிகையில இப்ப இந்த செய்தியை எழுதியிருக்காங்க. இதுக்கான கெடு கொடுக்கப்பட்ட நிலையில இதுவரைக்கும் 70 லட்சம் பயனர்கள் தங்களுடைய ரேஷன் அட்டைகளுக்கு KYC அப்டேட் ஆனதை மேற்கொள்ளல அப்படிங்கிற மாதிரியும், பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு அப்புறம் அப்டேட் செய்யப்படாம இருக்கிற ரேஷன் அட்டைகளை ரத்து செய்ய போவதாகவும் மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. இது கண்டிப்பா ஒரு முக்கியமான விஷயம். எல்லாருமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது தான் நிறைய இடங்கள்ல இதை பத்திரிகைகள்ல எழுதியிருக்காங்க. இந்த விஷயத்தை சமூக வலைதளத்திலும் அதிகமா இப்ப பதிவிட்டு இருக்காங்க. அதனால அப்டேட் பண்ணாத எல்லாருமே இந்த டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு என்னன்னு சொல்லி பார்த்து அப்டேட் பண்ணிடுங்க. இது போல இன்னும் நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.